எல்லா எல்லாருக்கும் வணக்கம். நான் சொன்னேன் தொண்டை கட்டிக்கு போச்சு, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன். படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு படம் பியார் பிரேம கல்யாணமா, அது காதல் இது ரெண்டாவது இருக்கு. போய் முடிச்சு வந்தேன். அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தெரியும். இல்லை, வயசு எனக்கு 35, கம்மியாக சொல்கிறீங்க. அப்போ குழந்தையாக இருக்கும்போது தூக்கணும் போது எது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாம். அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு. அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் சிகரம், இவர் தான் இயக்குனர் சிகரம். அப்போ இருந்தேன் எல்லாரும்னா நான் அப்போ இருந்து இருக்கேன். அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்ல. இப்படி எல்லாருடையும் நன்றாக பழகுவேன். எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பத்திரிக்கையிலேருந்து மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன். எப்போ போஸ்ட் ஓட்டுவாங்க, எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு. இப்போ ஓடிபிங்கிறாங்க. இன்னும் ஒன்று அப்புறம் என்னப்பா ஓடிடி அப்புறம் நெப்பிடிச்சா அமிர்ஜானு மாத்திரை மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்காக கொடுக்குறாங்க. அது நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட நடிச்சுன்னா எனக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரகு அவர்களுக்கும், மற்ற ப்ரொடியூசர் அம்மா அவர்களுக்கும், மற்ற ஒரு பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டேன். வணக்கம். ஏறக்குறைய சார் மறுபடியும் சொல்கிறேன், செந்தில் என்ன அதே ஒரு சிம்பிள்சிட்டி, அதே ஒரு இதை மாதிரி 20 ஆண்டுகள்லாம் இன்னும் கவுண்ட் பண்ணி என்ன உங்களை திட்டுறாரா எப்படின்னா, இன்னும் அவர் அந்த காம்பினேஷன் வந்து பெரிய காம்பினேஷன். அது சொல்லக்கூடாது. அது இவர் பையன் வந்து டாக்டர் சார், கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம். அவர் தான் படிக்கவில்லை என்றாலும் தன் மகன்களை மருத்துவ படிப்புக்கு ஆளாக்கி, அது மாதிரி அவங்க அண்ணி ஒய்ஃப் வந்துட்டு அவ்வளோ ஒரு தன்மை. யார் போனாலும் முதல்ல சாப்பாடு, யார் போனாலும் ஒரு இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு. என் மேலே தனிப்பட்ட ஒரு பிரியம். நினச்சா டக்குன்னு கார் எடுத்துன்னு ஏவி வந்துடுவார். பழைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்துப்போம். அவர் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரலைங்க. ட்ராமா இல்லைன்னா ட்ராமாவிலேருந்து இருந்து வந்திருக்காங்க. அவருக்கு மீண்டும் கைகளை தட்டி உற்சாக